தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுக்குற வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக இந்த நாளிலே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் உழைப்பாளர் தினத்துக்காக நான் வாழ்த்துறேன். அல்லேலூயா. தேவனது உழைப்பாளர் தினத்திலே நமக்கு நல்ல ஒரு நாட்களை, ஒரு புதிய மாதத்தின் துவக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். உழைப்பாளர்கள் இங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் உழைக்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, உழைக்கிறவனுக்கு நிச்சயமாக என்ன இருக்குதாம்மா? ஊதியம் உண்டாமா, உழைக்கிறவனுக்கு உயர்வு உண்டாமா. நம்ம சொல்லுவோம் பல நேரங்களில் என்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் வரலை, மேன்மைகள் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொழிலை உழைக்கிறானோ, பாருங்களேன், கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலை தெரியாது, நீங்கள் செய்கிற வேலை கம்ப்யூட்டர் படித்தவங்களுக்கு தெரியாது. அப்போ ஆக மொத்தம் எல்லா வேலையுமே என்னதான் சொல்லுங்க? எல்லா வேலையுமே எப்படி தான்? ஒரே வேலை தான். நீ கம்ப்யூட்டர் படித்தனால நீங்கள் பிரதர் போல் என்ன பண்ண முடியாது, மெக்கானிக் அந்த ஒர்க்கை என்ன பண்ண முடியாது, இன்றைக்கி அதை போய் பண்ண முடியாது. இன்றைக்கி பிரதரால் அந்த கம்ப்யூட்டரை பற்றி பண்ண முடியாது. அதே போல் பார்த்தும் பொழுது எல்லா வேலையும் ஒன்று தான். அதை எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோம், எந்த அளவுக்கு அதை நம்ம கான்சன்ட்ரேஷனோட அதை செய்கிறோம், அது மேலே எவ்வளோ ஆசையோடு பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வேலையில், நம்முடைய வாழ்வில் முன்னேற்றத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ வந்திருக்க ஒவ்வொருவரும் நம்முடைய வேலையில் இனி வரக்கூடிய நாட்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது, இன்னும் என்னுடைய ஊழியத்தை நான் வேலைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அழைப்பு. அல்லேலூயா. இதை நான் ஒரு வேலையை நான் பார்த்தேன்னா அதை ஒழுங்காக செய்ய முடியாது. ஊழியம் என்பது ஒரு பிழைப்பு அல்ல, இது ஒரு அழைப்பு. அல்லேலூயா. இந்த மெய்யான அழைப்பில் நம்ம உண்மையாக இருப்போம் அப்படின்னா எல்லாவற்றிலும் நம்மளை மேன்மையாக்குகிற தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். அல்லேலூயா. சத்தமோ ஹல்லேலூயா. பக்கத்தில் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லுங்க. நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களை உயர்த்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்தை சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் எப்படி கொடுப்பாமா? கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போதே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கர்த்தர் இவ்வளோ அமௌண்ட்டை போட்டுருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, தேவனுடைய பெரிதான அன்பு, மேன்மையான வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு வேர்வையோடு சிந்தி உழைக்கிற அந்த ₹1 பணத்தை வீண் செலவுக்கு போகாமல் தேவனதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை கடந்த மாதத்தில் நம்முடைய காரியங்கள் வீண் செலவுக்கு அதிகமாக போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் தேவனதை நிறைவாய் நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே நான் ஜெபித்து கூட இருக்கும்போது இந்த மாதத்துக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் கொடுத்தார். நீ பாருங்கள், பலர் வரலை, ஆனால் பலர் இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் வித்தியாசத்தை காண்பிப்பார். இந்த மாதத்தில் தேவன் தம்முடைய தேடி வந்திருக்கிறவர்களையும் தூங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பி. பலர் குரூப்பில் போடும்போது உடனடியாக மெசேஜ் பண்ணவங்கள ஆளாக பார்க்க முடியலை. ஆனாலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையால் உங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். என வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாலோ அவர்களை தான் அங்கே என்ன பண்ணுவார் கர்த்தர் வைப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற இவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா அவர்களுக்கு தான். அல்லேலூயா. தேவன் அநேக இடங்களிலே வேதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், அதிசயங்களை செஞ்சிருக்கிறார். தெரியுமா? வேதத்தில் படிச்சிருக்கிறீங்களா? தேவன் மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. செத்து போன சடலத்தில் நாய்நூறு விதவையை கொண்டு போய் கொடுத்த மகனை அந்த படுக்கையில், அதாவது கட்டில் தூக்கி கொண்டு போகும் பொழுது அவன் நிறுத்தி அந்த இடத்துல உயிர்த்தலை பண்ணினார். எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவன் ஒரு இடத்துல முதல் முறையாக ஒரு அற்புதத்தை செஞ்சார். வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது பாருங்க. இயேசு கிறிஸ்து கானா ஊர் என்கிற ஒரு ஊரில் அந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்படுகிறார். என்ன பண்றாரு? நம்மளெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிடுறது போல என்ன பண்ணுவாங்க? ஒரு ஃபேமஸாக இருக்கிறோன்னா நிச்சயமாக என்ன பண்ணுங்க, ஒரு சீஃப் கெஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, எங்களுடைய திருமணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு மேரேஜ் வைக்கிறீங்க, ஒருவேளை உங்களுடைய ஒரு அரசியல் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள போய் கூப்பிட்டு நீங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு என்னப்பாங்க, ஒரு மேரேஜ் இருக்குது, சீஃப் கெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவும் அதே போல் அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான ஒரு தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரு மனிதனை போல காணப்பட்டதுனால அநேகர் அவரை என்ன பண்ணுறாங்க, அவர் அற்புதத்துக்காக அவரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடுகிற இடம் தான் கானா ஊர் என்கிற ஒரு கல்யாண பந்தி. அந்த பந்தியில் ஒரு காரியம் நடக்கிறது. அதுவரைக்கும் வச்சிருந்த திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது. அந்த நாட்களில் நம்ம எப்படி பாயாசம் பரிமாறுறோமோ அதே போல திராட்சரசம் அவங்களுக்கு பரிமாறுகிற ஒரு பழக்கம். திராட்சரசம்னா என்ன? வைனா. பலர் சொல்றாங்க கிறிஸ்தவங்களை என்ன பண்றாங்க, நீங்க போய் சர்ச்சில் பாருங்க, கிறிஸ்தவங்களாம் என்ன பண்றாங்க, மது அருந்துறாங்க, வைன் குடிக்கிறாங்க. சர்ச்சஸ்ல மாதம் என்ன பண்றாங்க, வைன் குடிக்கிறாங்கன்னு சொல்லி கூட சிலர் சொல்றாங்க. சிலர் அதை நம்மளே அதை கேட்குறோம், அதை பார்க்குறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம ஒயின் தான் குடிக்கிறோமா? ஒயின் கிடையாது, திராட்சை ரசம். ஒயின்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு திராட்சை பழ ரசத்தை புழிஞ்சு அதை மண்ணுக்கு கீழே பல வருடங்களாக புதைச்சி வச்சு அதை புளிக்க பண்ணி அதனுடைய ஆல்கஹால் தன்மையை வெளிப்படுத்தும் போது தான் அது என்னவா மாறுதுன்னா ஒயினாக மாறுது.
அந்த திராட்சரசத்தில் ஒயின் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ குடிப்பது என்ன தெரியுமா? அதை வந்து புளிக்க வைக்கல, அதை மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கல. அன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை என்ன பண்ணுற, ஜூஸ் பண்ணி அந்த மாதத்துக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்து மரித்ததை, அவர் இரத்தம் சிந்தினதை நம் நினைவு கூறும் வண்ணமாக அதை குடிக்கிறோம். பாருங்கள், அந்த நாட்களில் பாருங்கள் அதே நிலைமை தான் அன்றைக்கி இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, திராட்சரசம் குறைபட தொடங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. என் வாழ்க்கையில் இந்த குறைவுகள் என்ன ஆகிட்டு இருக்குது, நெருக்கம் அதிகமாக. இன்றைக்கி பலர் வந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை இருக்கும். என் வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், சில குறைவுகள், சில வருமானத்தில் பற்றாக்குறைகள், வாழ்க்கையில் சில பற்றாக்குறைகள், என்னுடைய கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதில் கையில் நிற்காத ஒரு பற்றாக்குறைகள் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். இந்த இடத்துல காட்டிருக்கிற அற்புதம் எதை குறித்து காமிக்குது அப்படின்னா, தேவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல எப்பொழுதுமே குறைகள் வருவதே இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எந்த இடத்துல தேவனுடைய பிரசனம், எந்த இடத்துல ஆண்டோடைய வல்லமை இறங்கி வருகிறதோ, எந்த இடத்துல தேவன் வாசம் செய்கிறாரோ அந்த இடத்துல தேவன் குறைவாய் விடுவது இல்லை. இந்த மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் அதில் 13வது அதிகாரம் அதில் 10வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஹல்லேலூயா. அந்த வெறும் தண்ணீரை வச்சு திராட்சரசமாய் மாத்தின அந்த நிறைவான வல்லமை உள்ள தேவன் இந்த மாதத்துக்கு நம்மளை பெரிய காரியங்களை பார்க்க வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, என் வாழ்க்கையில் சில குறைகள், சில பற்றாக்குறைகள், ரொம்ப நெருக்கம் அதிகமாக இருக்குது, ரொம்ப போராட்டம் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, சுற்றி சூழலை எப்பக்கமும் நான் என்ன பண்ணுகிறேன், நெருக்கப்படுகிறேன், எப்பக்கமும் நான் போராடப்படுகிறேன், எல்லா இடங்களிலும் எனக்கு பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருக்குது, தனிப்பட்ட சரீரத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்வில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒருவேளை வந்திருக்கலாம். கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் நம்மளை விட்டு வெளியேறும். அம்மா அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தில் நமக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய பெரிதான வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரரான என் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் முக்கியத்துவத்தை நான் படுத்தும் பொழுது என் வாழ்க்கைக்கு எல்லா குறைவுகளையும் தீர்ந்து போக தேவன் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் உண்மை நான் முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து பாருங்க. தினமும் காலையில் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே தேவனை முக்கியத்துவத்தை படுத்தி பாருங்க. இரவு தூங்கும் பொழுது ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. உங்கள் தொழிலுக்கு முன்பதாக தேவனை முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. உங்களுடைய படிப்புக்கு முன்பதாக நீங்கள் தேவனை முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த காரியத்தில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா நிறைவான பலனை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு குறைவுகள் இல்லை அப்படின்னு, இல்லைன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருப்பதற்கான பெரிய காரணம் என்னப்போ சொல்லுங்க? தேவனை நேசிக்கிறவர்களுக்கு குறைவு இல்லை. இயேசு இருக்கிற இடத்துல என்ன குறைவுக்கு அவருக்கும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது மாத்திரமே அவருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுது. அப்ப கர்த்தர் இருக்கிற இடம் எங்கிலுமே என்ன கிடையாதம்மா, எம்டிங்கிற அந்த வழியே ஆண்டவர்கிட்ட இல்லை. ஏன்னா அவர் சர்வ வல்லமை படைச்ச தேவன். ஐயோ, ஆண்டவர் இவ்வளோதான் கொடுத்தாரு நம்ம சொல்லவே முடியாது. அவர் கொடுப்பாது எப்படி கொடுப்பாரு? முன்னாடி சொன்ன மாதிரி நிறைவாக தான் கொடுப்பார். அப்படி இருந்துமே, தேவன் என்னுடைய வாழ்வில் இருந்துமே, ஏன் என்னுடைய வாழ்வில் சில குறைகள், ஏன் இன்னும் சில பிரச்சனை, ஏன் இன்னும் ஒரு மேன்மையை நான் பார்க்க முடியல, இன்னும் ஏன் ஒரு உயர்வை நான் பார்க்க முடியல, என்னுடைய வருமானத்தில், என்னுடைய தொழில் ரீதியாக, என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு ரீதியாக ஏன் நான் தேவனுடைய நிறைவை நான் பார்க்க முடியல அப்படின்னா, கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்காதம்மா, குறைவு இருக்காது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் சிந்தித்துக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கா? உங்கள் வேலைக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கா? சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேன் பாஸ்டர். என்னது கொஞ்சத்தில்? வசனம் அதுக்கான அர்த்தம் என்ன? கொஞ்சமாக உண்மையாக இருக்கிறதா? எல்லாரும் 100 தப்பு பண்ணுறாங்க, நான் ஒரு 50 தான் பண்ணுறேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, 100 பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எப்படி தெரியும், பல நேரங்களில் ஆண்டவரே அந்த மனுஷனை போல இல்லாததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது அல்ல தேவன் விரும்புவது, பாவியாக என் மேல் கிருபையாய் இரு. 2 மனுஷங்க தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண வந்தாங்களாம். ஒரு மனுஷன் சர்ச்சுக்குள்ளே வரக்கு கூட வெக்கப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு நின்று, ஆண்டவரே பாவியாக என் மேலே கிருபையாருங்க ஆண்டவரே, நான் பாவி, நான் பலவீனன், நான் ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லி சர்ச்சுக்குள்ளே வரக்கு கூட அவன் கவலைப்பட்டு வெக்கப்பட்டு வரலையாம். இன்னொரு மனுஷன் தைரியமாக சர்ச்சுக்குள்ளே உள்ள வந்துட்டு, ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், நான் வாரத்தில் 3 தரம் உபவாசிக்கிறேன், மாதத்தில் ஒரு முறை உமக்கு
தசமபாகம் கொடுக்கிறேன், காணிக்கை உமக்கு சரியாக செலுத்திடுறேன், இந்த மனுஷ ஆயக்காரனை போல இல்லாததுக்காக நான் உண்மை என்ன பண்ணுறேன், துதிக்கிறேன்னு சொன்னா. நம்ம இந்த 2 பேருடைய யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்னா, வெளியில நின்று பாவியாகி என்மேல் கிருபையா இரும் என்று சொன்ன அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ள வரணும், தேவனுடைய பிரசன்னம் நம்ம குடும்பத்துக்குள்ள வரணும், தொழிலில் வரணும், தனிப்பட்ட வாழ்வில் வரணும்னா தேவனுக்கு 100க்கு 100% நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 90% அல்ல, 80% அல்ல, 70% அல்ல. ஆண்டவருடைய ஆளுகை குடும்பத்துக்குள்ள வரணும்னா எல்லாம் இயேசுவா இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் இயேசுவா நம்ம வச்சிருக்கிறோமா? எல்லாம் இயேசுவா இல்லைன்னா சில குறைவுகள் இருக்கும். எல்லாம் இயேசுவா இருந்தாருன்னா குறைவில்ல, எப்பொழுதும் நிறைதான். என்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், தேவனை நான் என்றைக்கு விசுவாசித்து என்னுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தனோ அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய பாக்கெட்டில் கத்த ஜீரோவாக்க விட்டதே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் தேவன், நான் இரவு தூங்கும் பொழுது கூட எனக்கு ஜீரோவாக இருக்கும். ஆனால் இரவு தூங்குவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை பரிபூர்ணமாக நிரப்ப வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த வெள்ளைக்காக்காவும் வரல, எந்த அண்டக்காக்காவும் வரல, ஆனாலும் தேவன் நம்மளை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நான் ஒரே ஒரு விசுவாசிக்கிறேன், என்னுடைய எல்லா முழுமையும் இயேசு. என்னுடைய படிப்பு, என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஜெபம், என்னுடைய எல்லா காரியமும் நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் அதை தரணும். ஒரு காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு, நான் தொழிலே செஞ்சாலும் அதனுடைய மேன்மையை நீங்கள் எனக்கு தரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஆனாலும் அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எனக்கு தரணும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு தேவனுடைய பிரசன்னத்தை முன் வச்சு நம்ம வாழ்வோம் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது நிறைவான ஒரு பலனை நம்முடைய வாழ்வில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் சில குறைகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்வில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் நாமளே சுயமாக சில முடிவுகளை எடுப்பதுனால தான். சில முடிவுகள் நாம் என்ன பண்ணுவோம், சுயமாக சரி பார்த்துக்கலாம், வந்தது வரட்டும், அப்புறமா என்ன பண்ணிக்கலாம், பிரச்சனை வரும்போது என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், சரி ஓகே கடன் தானே வாங்கிக்கலாம், அப்புறம் கட்டும் போது என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலான்னு சொல்லி சில சுயமான சிந்தையில் முடிவெடுப்போம். அப்போ கடைசியில் என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள், சில பிரச்சனைகள், ரொம்ப அதிகமாக இருக்குது பிரச்சனை சொல்லி கவலைப்பட்டுட்டு இருப்போம். அதற்கெல்லாம் காரணம் யார்? ஆண்டவரான்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் காரணமே இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி இருப்போனா நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வராது. சுயபலத்தால் சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நிச்சயமாக அதில் தாக்கத்தை பிசாசு ஏற்படுத்துவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த கானாவூரில் எம்டியானதை நிரப்பினார் அப்படின்னா அந்த எம்டியான பாத்திரம் அவங்க எதுவுமே ட்ரை பண்ணலை. என்ன பண்ணலை? அவங்க திராட்சை தீந்துருச்சா என்ன பண்ணலாம், கடையில் போய் ஒரு ஆள் அமுச்சுட்டு என்ன பண்ணுங்க, வாங்கிட்டு வாப்பா, இல்லை பக்கத்தில் இன்னொரு கல்யாணம் நடக்குது அங்கே ஒரு சட்டியில் வந்து மோந்துட்டு வாங்கலாம் சொல்லலை. அவங்க வந்தாங்க, டைரெக்டாக வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. இதுதான் ஒரு நிறைவுக்கான ஒரு அடையாளம். அவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு வந்து, இல்லைங்க எல்லா இடத்துக்கு கடையில கிடைக்கல, ஏசப்பா நீங்களாச்சும் எனக்கு ஒரு உதவி என்ன பண்ணுங்க ஆண்டவரே, எல்லா கடையில ட்ரை பண்ணிட்டேன், எல்லா சமையல்காரங்களையும் கேட்டு பார்த்துட்டேன், உடனே திராட்சை ரசம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து, ஆண்டவரே நீ தான் என்னுடைய வழி, கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவதல்ல, இஸ் மை ஒன்லி ஹோப். ஜீசஸ் த லாஸ்ட் இஸ் மை நெவர் லாஸ்ட் மை ஹோப். அவருடைய கடைசி நம்பிக்கை அல்ல, அவரே நம்பிக்கை. அல்லேலூயா. ஆண்டவரே யாரெல்லாம் கடைசி நம்பிக்கை வச்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு சில குறைகள் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் அவரையே நம்பிக்கை வச்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் நிறைவான பலனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்வில் தேவனை கடைசி நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, இல்லை அவரே நம்பிக்கையை வச்சிருக்கிறோமா? ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு குறைவு வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல் நம்பிக்கை இயேசுவா இருக்கிறாருங்கிறத யோசித்து பாருங்க. முதல்ல யார் நமக்கு ஞாபகம் வராரு அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் ஞாபகம் வந்தாலுமே என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆண்டவரே சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா ஜெபம் பண்ணிக்கலாம் சொல்லி முதல்ல நம்ம மாம்சீகமாக ட்ரை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம். அப்புறம் வந்து ஆண்டவரே இந்த ட்ரை பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும் போட்டு எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அதில் பிளான் ஃபுல்லாக எப்படி இருக்கும், இல்லை டுபாக்கூர் பிளானா, இல்லை கடைசியில் கஷ்டவர பிளானாக இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம நினைப்போம் இந்த பிளான் கடைசியாக போட்டு முடிப்போம், இந்த பிளான் கரெக்டாக நமக்கு என்ன ஆகும், சூப்பராக வர நினைப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் நமக்கு சொதப்பலாகி அந்த பிளானில் நம்ம சிக்கிக்கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம் அப்படின்னா தேவன் நம்மளை நிறைவாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா முதலாவது நமக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்,
ஒரு இன்ஜினியரை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல பிளான் அப்ரூவல் கேட்போம். இப்படி தான் அங்கே கட்டணுமா? இல்லை ஒரு கொத்தனாரை பார்த்து கேட்போம், இந்த மாதிரி கட்டணும், இதுதான் டிசைன், இந்த மாதிரி தான் என்ன பண்ண செவரு இங்கே தான் வைக்க போகிறோம் அப்படின்னு பண்ணுவோம். ஒரு பிளானாக இல்லாமல் கட்டின எப்படி இருக்கும்? மறுபடியும் இடிப்போம், அப்புறம் கட்டுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அந்த பிளானை நம்ம முதலாவது தெரிஞ்சு கொண்டு, தேவனுடைய சித்தத்தை முதலாவது தெரிஞ்சு கொண்டு ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னா அதில் ஒரு மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் தர தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தம் ஒரு ஹல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், இந்த மாதத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இயேசு தான் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இருக்கட்டுங்க, வசன வாக்குத்தத்தில் ஒரு ஓரமாக வைங்க. முதல்ல இயேசு என் வீட்டுக்குள்ள வந்துட்டாலே வாக்குத்தத்தில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்துக்கு சொந்தமானவரை விட்டுட்டு எல்லாரும் வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். என்னது? வாக்குத்தத்தை கொடுத்தவரை மறந்துட்டு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தா பிரயோஜனம் இருக்குதா? வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமா இருக்கிற, வாக்குத்தத்தம் பண்ணின தேவனை நாம் பிடித்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ இன்றிலிருந்து ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருக்குத்தான், சில நெருக்கங்கள் இருக்குத்தான், ஆனாலும் நீங்கள் எனக்குள்ளே வருவீங்கன்னா அது இன்றைக்கு நிறைவாய் மாறும். இதுவரைக்கும் குறைவுகள் இருந்திருக்கலாம், ஆனால் இனி பண்ண போகிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி நான் செய்யணும். ஹல்லேலூயா. சிலர் கடன் பாரத்துக்குள்ள ரொம்ப மாட்டிட்டு ஆண்டவர் இதை மாற்றணும்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் கடன் வாங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்ம ஒரு வார்த்தை கேட்டிருப்போமா? ஒரு வார்த்தை இங்கே விசாரிச்சிங்களா ஆண்டுகிட்ட? அப்புறமா தான் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆண்டவரே இந்த கடன் பாரத்தை மாற்றுங்கன்னு சொல்லி அழுவோமே தவிர, முதல்ல ஆண்டவரே இந்த கடன் வாங்காமல் என்ன நடத்துங்க, ஆண்டவரே கடன் வாங்காமல் என்ன பண்ணுங்க, என்ன உயர்த்துங்க, ஆண்டவரே என்ன கடன் வாங்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு தரணும்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்குள்ள இருக்கிறோம்? 10 நிமிஷம் காத்திருப்போம், அப்புறம் ரொம்ப ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சுன்னா ஓடிடுவோம், ஜபத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடுவோம். நானும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பார்த்தேன் பாஸ்டர், காக்கா வர மாதிரியே தெரியலை. நம்முடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் பார்ப்பார். ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லுவார், நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க, ஜெபத்துக்கு போயிடுவாங்க, வாட்சே பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கும். கடைசியில் 1 மணி நேரம் ஆகணும்னே சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அந்த டைமிங்கை தேவ சமூகத்தில் என்றைக்குமே நீங்கள் வைக்கவே கூடாது. தேவனை இதை காத்திருக்க வச்சாலுமே அதை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது ஏற்ற காலத்தில் எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். அது வரைக்கும் நான் காத்திருக்கணும். எவ்வளோ நேரம் பாஸ்டர் காத்திருக்கணும்? எவ்வளோ வருஷம் பாஸ்டர் காத்திருக்கணும் அப்படின்னா, ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்தார். நாம் ஜஸ்ட் ஒரு 2 வருஷமாச்சும் காத்திருப்போம் தேவனுடைய உயர்வுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, என்னுடைய வாழ்வில் தேவனுடைய நிறைவு என் வாழ்க்கையில் செயல்படணும். ஆமென். அப்போ இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து, ஆண்டவர் தான் என்னுடைய நிறைவு, அவரை நான் முன்னாடி வச்சுட்டாலே எனக்கு வருகிற தடைகள், எனக்கு வருகிற பிரச்சனை அவைகள் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி, இன்றைக்கி ஒருவேளை குறைவுக்குள்ளே போகாதவங்களாக இருக்கலாம், குறைவுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று, இயேசு என்கிற ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வல்லமை நிறைந்த தேவன். அந்த தெய்வத்தை உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி, உங்களுடைய வீட்டுக்கு உள்ள, உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்களுடைய தொழிலுக்கு முன்னாடி நீங்கள் வைப்பீங்கன்னா அங்கே தான் தேவனுடைய நிறைவான பிரசன்னத்தை நம்மளால் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு இயேசுவை யாரெல்லாம் முன்னாடி வைக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த மாதம் முடிய போது, ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்துட்டேன். கடந்த மாதம் முழுவதும் என்னை திருப்தியாக கர்த்தர் நடத்தினார். யாரெல்லாம் அப்படி சொல்ல முடியும்? திருப்தியாக நடத்தினார், எந்த குறைவும் இல்லாமல் நடத்தினார். அப்படி நடத்தினார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணும். ஏன்னா தேவன் இருக்கிற இடத்துல குறைவே இருக்காது. தேவன் செய்வது எதுவோ அது இப்படி தான் இருக்கும், நன்மையாக தான் இருக்கும். கர்த்தர் கொடுக்குற எதுவுமே தீமையாக இருக்காது, அது நன்மையாக இருக்கும். அதனால் தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடுங்கள். நிச்சயமாய் பெரிய திருப்தியான ஒரு வாழ்வை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் நம்முடைய வெறுமையாக இருக்கலாம், ஒருவேளை ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது சகலவற்றையும் திருப்தியாக்கி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கு நம்ம எழுந்து நின்று இன்னைக்கு கண்களை மூடி, இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல பேசி இருக்கிற அந்த வார்த்தையின்படியே வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போகும். எனக்கு உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் எந்த காரியங்கள் குறைவுபட்டு காணப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்க, நிறைவான தேவன் என்னுடைய வாழ்வுக்குள்ள வாங்கப்பா, நிறைவான தெய்வன் இந்த மாதம் முழுவதும் என் குடும்பத்துக்குள்ள வாங்கப்பா. இந்த உழைப்பாளர் தினத்தில் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், ஐயோ வேதனையோடு கூட நான் சம்பாதிக்கிறேன், சஞ்சலத்தோடு கூட சம்பாதிக்கிறேன். ஆனால் அந்த மாதம் முடியும் பொழுது என் கைகளில் அதுக்கான மிச்சம் மீதியோ அதை நான் மீதம் எடுத்து வைக்க முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேருக்கு போஷித்து 7 கூடைகள் மீதம் எடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம்.
நம்மகிட்ட கொஞ்சம் இருக்கலாம், 2 மீன் இருக்கலாம், 5 அப்பம் இருக்கலாம். ஆனா அதை பெருக பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தொழில் சின்னதா இருக்கலாம், என்னோட வருமானம் சின்னதா இருக்கலாம், ஆனா அதை மல்டிப்ளை பண்ணுகிற தெய்வம், அதை வளர செய்கிற தெய்வம், அதை பெருக செய்கிற தெய்வம், அதை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம். எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அது எனக்கு போதுமான அளவுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற தெய்வம். இன்றைக்கு அநேகர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாமல் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, தம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்களுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் இருந்தாலும் அதை திருப்தியாக்கி நடத்துகிற தெய்வம் இன்னைக்கு நம்மளோடு கூட இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. 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 என்னை திருப்தியாக்கி நடத்துவீர், என்னை திருப்தியாக்கி நடத்துவீர். இந்த மாதம் முழுவதும் என்னை திருப்தியாக்குவீர். நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குவீர், என்னோட குடும்பத்தை திருப்தியாக்குவீர், என்னோட சரீரத்தை திருப்தியாக்குவீர், என்னுடைய பலனை திருப்தியாக்குவீர். என் குடும்பம் முழுவதும் திருப்தியாக்குகிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. Hallelujah. என்னை திருப்தியாக்குகிற தேவன், என்னை நடத்துகிற தேவன், என்னை உயர்த்துகிற தேவன் இந்த மாதம் முழுவதும் என்னோடு கூட வருவாராக. சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதத்துல உம்முடைய வல்லமையுள்ள கரம் என்னை நடத்த வேண்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை நடத்த வேண்டும், உம்முடைய ஆளுகை என்னை நடத்த வேண்டும், நிறைவான பலனை நடத்த வேண்டும், நிறைவான கரம் என்னை நடத்த வேண்டும். எனக்கு என் கூட நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க வாண்டாரு. நீங்க வந்தா எல்லா குறைவுகளும் நிறைவாகும், நீங்க வந்தா எல்லா பிரச்சனைகளும் சால்வாகும், முடியாதவைகள் சாத்தியங்கள் ஆகும், வனாந்தரங்கள் வயல்வெளி ஆகும், பாலானவைகள் பயிர் நிலமாகும், இல்லாதவைகள் இருக்கிறவர்களாய் செய்கிற தேவ பிரசன்னம் எங்க வாழ்வில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை திருப்தியாக்குவார். இந்த மாதம் முழுசும் உங்களை திருப்தியாக்குவார், நன்மையினால் திருப்தியாக்குவார், மேன்மையினால் திருப்தியாக்குவார். அதற்கு செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவனை உங்கள் குடும்பத்துக்கு முன்பதாக வைங்க, தேவனை உங்கள் தொழிலுக்கு முன்பதாக வைங்க. சகலமும் எல்லாம் நேர்த்தியாக செய்கிற தேவனை உங்கள் வாழ்வில் நீங்கள் வைப்பீங்க அப்படின்னா எல்லா குறைவுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு ஒருவேளை குறைவுகள் பிரச்சனைகள் இருக்கலாம், அதிலிருந்து விடுதலையாக்கப்படுவீங்க. இன்னைக்கு ஒருவேளை மேன்மைகளை பார்க்க முடியாமல் இருக்கலாம், அதில் ஒரு மேன்மைகளை பார்க்கும்படியாக தேவன் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் எனக்கு முன்பதாக தேவன் செல்லணும். சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு முன்பதாக தேவன் செல்லணும், என் தொழிலுக்கு முன்பதாக தேவன் செல்லணும். அதில் ஒரு மேன்மையை பார்க்கணும், அதில் ஒரு உயர்வனை பார்க்கணும். இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போலவே அந்த மேன்மையை பார்க்கணும் ஆண்டவரே. என் படிப்புல ஒரு மேன்மையை பார்க்கணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை பார்க்கணும், என் வருமானத்தில் ஒரு மேன்மையை பார்க்கணும். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ பிரசன்னம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நிறைவான பலனை தருகிற தெய்வம். அண்டு நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் சொன்ன வார்த்தையின்படி இன்னைக்கு வாழ்க்கையில் சில குறைகள், பற்றாக்குறைகள், சில நெருக்கங்கள், ஆண்டு திராட்சரசம் குறைவுபட்டது போல சில பற்றாக்குறைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த இடத்துல வருவாரானால் அவைகள் நிறைவாய் மாறும். இன்னைக்கு என் குடும்பத்துக்குள் தேவன் வருவார்னா என் குடும்பத்துக்குள்ள குறைகள் நிறைவாய் மாறும். என்னோட தொழிலுக்குள்ள தேவன் வருவார்னா தேவன் அந்த தொழிலை நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் வாக்குத்தத்தத்தை அல்ல, உம்மை பிடித்து உம்முடைய வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இம்மட்டும் நடத்தின தெய்வம் இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகளோடு இந்த வழி நடத்துவீராக. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.